ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அஷ்டோத்தரத்தில் 39வது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி அநாதநாதாய நமக என்பது. நாதன் என்றால் தலைவன் என்று பொருள். அநாதன் என்றால் தலைவன் இல்லாதவன் என்று பொருள். இங்கே தலைவன் என்றால் ஒரு குழுவிற்கோ கூட்டத்திற்கோ முன்னணியில் நின்று அதை நடத்தி செல்பவன் என்று மட்டும் பொருள் அல்ல. ஒரு குரு, அவர் தலைவன் என்பவர் ஒரு குருவாக இருக்கலாம், வழிகாட்டியாக இருக்கலாம், பாதுகாப்பவனாக இருக்கலாம். இப்படி பல பொருள்களை கொண்டது, அடக்கியது இந்த ஒரு வார்த்தை. அப்போ இந்த அநாத என்றால் இப்படி வழிகாட்டி இல்லாதவர், பாதுகாப்பதற்கு யாரும் இல்லாதவர், குரு இல்லாதவர் என்று பொருள்படும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாதனாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா. யாரெல்லாம் துயருறுகிறார்களோ, யாருக்கு ஒரு வழிகாட்டி இல்லையோ, யார் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது பாதுகாக்க ஆள் இல்லையோ, புறக்கணிக்கப்படுகிறார்களோ, அவர்களையெல்லாம் பாதுகாத்து அரவணைத்து வழிகாட்டி அழைத்து செல்பவர் தான் பகவான் சத்யசாயி பாபா. ஒரு முறை அவர் பாரிச நோயால் தாக்கப்பட்டு, பக்கவாதத்தால் தாக்கப்பட்டு 8 நாட்கள் நடக்க முடியாமல் படுக்கையில் இருந்தார். 8 நாட்களுக்கு பிறகு பழையபடி எழுந்து கொண்டு விட்டார். இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார். அப்பொழுது அவர் கூறினார், என்னுடைய பக்தன் ஒருவனுக்கு இந்த நோய் வந்தது. அவனோ தனியாக இருக்கிறான், அவனுக்கு உதவ யாரும் இல்லை. அவனை இந்த வியாதியிலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் அதை வாங்கி கொண்டேன் என்றார். பாபா சொல்வது, நான் இருக்கும் பொழுது யாருமே அநாதன் இல்லை, ஏனென்றால் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் என்று என்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மிடமும் அதையே சொல்கிறார். யாரையும் புறக்கணிக்காதீர்கள், யாரையும் ஒதுக்காதீர்கள் என்கிறார். லவ் ஆல் சர்வால் என்பதுதான் சுவாமியின் தாரக மந்திரம். அப்படிப்பட்ட அநாதநாதனாக இருக்கக்கூடிய பாபாவை நமஸ்கரிக்கிறேன் என்பதுதான் பொருள். ஓம் ஸ்ரீ சாயி அநாதநாதாய நமக.